நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட ரிசல்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். 2024 எக்ஸாம் எழுத ஆஃபீஸ் எஸ்எம் மசால்ச்சி வாட்ச்மேன் இந்த மாதிரியான பல்வேறு காலி பணியிடங்களுக்கான ரிசல்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதம் எந்த தேதியில், குறிப்பாக இந்த வாரத்தில் ரிசல்ட்டு வருதா வரலையா, பணி நியமனம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் உங்களுக்கு அடுத்த மாதம் வருமா வராதா, இல்லை எலெக்ஷனுக்கு பிறகு தான் வருமா அப்படின்ற எல்லா விஷயங்களும் இந்த ஒரு வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நம்மளுடைய சேனலை நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படின்னா தான் இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் சம்மந்தமான ரெகுலரான ஒரு அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் இந்த ஒரு வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட ரிசல்ட்டுக்காக எல்லோருமே வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. தெரியும், கிட்டத்தட்ட 2 வருடம் ஆயிடுச்சு. ரிசல்ட்டு எப்போ வரும், இப்போ ப்ராக்டிக்கலே பார்த்திங்க அப்படின்னா 1 வருஷம் எக்ஸாம் எழுதி 1 வருஷம் கழித்து தான் பண்ணாங்க. அதற்கப்புறமாக இன்டர்வியூ நடந்தது. ஸோ நமக்கு இந்த பிப்ரவரி மாதத்திலேயே ரிசல்ட் வந்துடும் அப்படின்றத நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. பிப்ரவரி எண்டுக்குள்ளேயாவது வந்துடும் அப்படின்றது. ஆனால் ஆல்மோஸ்ட் நமக்கு 1 மாதம் ஆக போகுது, இன்னும் ரிசல்ட் வரல. ஆனால் ஒரு சிலருக்கு டவுட்டாக இருக்குது, ரிசல்ட் உங்களுக்கு எலெக்ஷனுக்கு பிறகு தான் வரும், இனிமேட்டுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்ற மாதிரி. கண்டிப்பாக கிடையாது. இன்னும் ஒரு வாரம் இருக்குங்க. இந்த ஒரு வாரத்துக்குள்ளே ரிசல்ட் வந்துடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அதாவது செலெக்ஷன் லிஸ்ட்டு ப்ளஸ் மார்க்கோடு உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிடுவாங்க. நீங்கள் எவ்வளோ மார்க் டோட்டலாக முக்கியமாக இந்த இன்டர்வியூவில் எவ்வளோ மார்க் எடுத்துருக்குறீங்க அப்படின்றத அவங்க ரிலீஸ் பண்ணிப்பாரு. மெட்ராஸ் ஹைகோர்ட்டை பொறுத்தளவில் உங்களுக்கு ஒரு ரிசல்ட்டு அப்படின்னா ஒன்று மட்டும் வெளியிட மாட்டாங்க, 3 நாள் அதோடு சேர்த்து உங்களுக்கு வந்துடும். ஸோ அதனால் கவலையப்படாதீங்க. உங்களுக்கு மார்க் வந்துடுச்சு அப்படின்னா ரிசல்ட் செலெக்ஷன் லிஸ்ட்டும் வெளிவிட்டுருவாங்க. நீங்கள் இன்டர்வியூவில் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் வேலைக்கு செலக்ட் ஆகியிருக்காங்க அப்படின்ற ஒரு லிஸ்ட்டையுமே பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. ஒரே நாளில் பண்ணிவிடுவாங்க. அதுவும் இந்த 14 தேதிகள்லேருந்து 17 தேதிகளுக்குள்ளே உங்களுக்கு நிச்சயமாக வந்துடும். யாருமே இனிமேல் வராது அப்படின்ற மாதிரி நினைக்காதீங்க. கண்டிப்பாக இந்த மாத இறுதிக்குள்ளேயே உங்களுக்கு வந்துவிடும். மார்க்கை பொறுத்தளவில் நீங்கள் எவ்வளோ மார்க் அந்த 200 இப்போ இன்டர்வியூக்கான மார்க் மட்டும் வெயிட்டிங்னு வச்சுக்கலாம். இன்டர்வியூவில் நீங்கள் எவ்வளோ எடுத்துருக்கிறீங்க அப்படின்றது தெரிஞ்சுது அப்படின்னாலே நீங்கள் ஓவராலாக எவ்வளோ மார்க் அப்படின்றது உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன்ஸ் வந்துடும். நமக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு. ஆனால் ஆல்ரெடி நம்ம கட் ஆஃப் பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கோம். ஃபைனல் வர போகிறதுக்கான வாய்ப்புகள் எவ்வளோ மார்க் நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்குது. ப்ளஸ் உங்களுடைய ப்ரையாரிட்டி அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு சிலவங்க ப்ரையாரிட்டி இல்லாமல் ஹை மார்க்கில் இருக்கிறவங்களுக்கும் வேலை கிடைக்குது. ஸோ ப்ரையாரிட்டி இருந்தால் தான் வேலை அப்படின்றது கிடையாது. ப்ரையாரிட்டி இருந்தது அப்படின்னா நீங்கள் குறைவான மார்க் எடுத்திருந்தாலுமே உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும். ஸோ கட் ஆஃப் பற்றி நம்ம சேனலில் நிறைய டீட்டெயில்ஸ் போட்டிருக்கோம். உங்களுக்கு ஒரு வேளை எவ்வளோ மார்க் இருந்தது அப்படின்னா நம்ம வேலை கிடைக்கும் அப்படின்ற டவுட் இருந்தது அப்படின்னா மறக்காமல் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். அதில் ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்லியிருப்பேன். ஸோ ஓவராலாக நீங்கள் ஒரு 150க்கு மேலே எடுத்திருந்தீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஷுவராக கிடைக்கும் அப்படின்றது தான் சொல்லுவோம். ஒரு 150 ஓவராலாக 200க்கு நான் சொல்கிறது. சரி, அதற்கப்புறமாக பணி நியமனம் எப்போ வேணும், அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எப்போ அனுப்புவாங்க அப்படின்னு இந்த வருடமே அனுப்பிடுவாங்க அப்படின்னா தேர்தலுக்கு பிறகு தான் பணி நியமனத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நமக்கு இந்த மார்ச் மாதம் தான். ஸோ அடுத்த மாதத்துலேருந்து நமக்கு தேர்தல் வரக்கூடிய காரணத்தினால மேக்ஸிமம் உங்களுக்கு செலெக்ஷன் லிஸ்ட் வச்சுட்டு அதற்கப்புறமாக மார்க் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் இன்னொரு 2ஆம் கட்டமாக ஃபைனலாக கூட உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் வைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அதன் பிறகு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்றத அனுப்புவாங்க. மேக்ஸிமம் அது ஜூனில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மே மாதம் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஹைகோர்ட் லீவு அப்படின்றதுமே எல்லாருக்கும் தெரியும்.